வானத்துல மனிதன் பறக்கிறது சாத்தியமா? உலகத்தோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு பேசுறது சாத்தியமா? ஒரு இடத்துல இருக்கிறவங்கள இன்னொரு இடத்துல இருந்து பாக்குறது சாத்தியமா? இப்படியான எல்லா கேள்விகளுக்கும் அதற்கான கண்டுபிடிப்புகள் நிகழ்றதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை அப்படின்றதுதான் நம்மளோட பதிலா இருந்திருக்கும். இப்படியான கேள்விகள்ல ஒண்ணுதான் நிலாவுல மனிதன் காலடி பதிப்பது சாத்தியமா இல்லையா அப்படின்றதும். உலகத்திலேயே சோவியத் யூனியன் தான் சந்திரனை பத்தின ஆராய்ச்சிகளை முதல்ல பண்ணாங்க. 1930ஆம் ஆண்டுல இருந்து அவங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிலாவுக்கு முதல்ல விண்கலத்தை அனுப்பினவங்களும் இவங்க தான். 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா விண்கலத்தை இவங்க நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி இவங்களோட அனைத்து விண்கல பயணமும் வெற்றிகரமா முடிஞ்சதுனால 1957ஆவது வருஷம் லைக்கா அப்படின்ற நாயை விண்கலத்தின் மூலமா நிலாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த லைக்கான்ற நாயும் எந்தவித உயிர் சேதமும் இல்லாம நிலாவுக்கு சென்று பூமிக்கு திரும்பியது. இத உலகமே வியந்து பார்க்க சோவியத் யூனியன் இன்னொரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. சோவியத் யூனியனை சேர்ந்த 3 மனிதர்களை நிலாவுக்கு அனுப்பி வைக்கிற சோதனை முயற்சி தான் அது. அந்த 3 நபர்களையும் ஏற்றி சென்ற ராக்கெட் கொஞ்ச நேரத்திலேயே வெடித்து சிதறுது. அதனால உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. சோவியத் யூனியனையும் இந்த நிகழ்வு அதிர்ச்சியில உரைய வைத்தது. இதோட விளைவா நிலவுக்கு ஆட்களை அனுப்புற முயற்சியை கைவிடுவதாகவும் சோவியத் யூனியன் அறிவிச்சாங்க. அந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்திலையும் சோவியத் யூனியனோட போட்டி போட்ட அமெரிக்கா இந்த நிலவை பற்றிய சோதனையிலையும் போட்டி போட்டது. நிலவிற்கு ஆட்களை அனுப்புற சோதனையை கைவிடுவதா சோவியத் யூனியன் அறிவிச்ச உடனே அவர்களால செய்ய முடியாததை வெற்றிகரமா எங்களால செய்து முடிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா சவால் விட்டது. இதன் விளைவா 1969ஆவது வருஷம் ஜூலை மாதம் அப்பல்லோ 11 என்ற விண்கலத்துல நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றவரையும் டேவிட் ஆர் ஸ்காட் என்றவரையும் நிலாவுக்கு அனுப்பி வைத்தது இந்த அமெரிக்கா. ஜூலை மாதம் 20ஆம் தேதி இந்த விண்கலம் நிலாவுல இறங்குச்சு. அதுக்கடுத்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே வரலாறுகளா இன்றளவும் குறிப்பிடப்பட்டு வருகிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலாவுல காலடி எடுத்து வைத்த நிகழ்வு தான் அது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அறிவியல் ஆராய்ச்சியில சோவியத் யூனியனோட நாங்க தான் முன்னணி நாடு அப்படின்னு அமெரிக்கா தன்னோட காலரை தூக்கி விட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, அமெரிக்கா வெளிவிட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல வலம் வரும்படியான காட்சிகள்ல நிறைய தவறுகள் இருப்பதாகவும் அமெரிக்கா உலக மக்களை முட்டாளாக்கிருச்சு அப்படின்னும், நிலவுல மனிதன் தரையிறங்கினதா அமெரிக்கா வெளிவிட்ட அந்த காட்சிகள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் நாசாவும் தங்களோட பதிலடியை கொடுத்திருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளையும் நாசா கொடுத்த பதிலடியையும் இப்ப பார்க்கலாம். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல இறங்கினதும் அமெரிக்க கொடிய நிலாவுல நடுவாரு. அப்போ அந்த கொடியானது அசையும்படியான காட்சிகள் இடம்பெற்று இருக்கும். காற்றே இல்லாத நிலால எப்படி கொடி பறக்கும் அப்படின்றது இந்த ஆராய்ச்சியாளர்களோட குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நாசா என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொடியானது காற்றின் மூலமா ஆடல, 2 விண்வெளி வீரர்களும் அந்த கொடிய தரையில ஊண்டும் போது ஏற்பட்ட அதிர்வுல தான் அந்த கொடி அசைஞ்சது அப்படின்னு தங்களோட விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. பூமியில வளிமண்டலம் இருக்கிறதுனால இப்படியான அதிர்வுகளால ஏற்படுற அசைவுகள் கொஞ்ச நேரத்திலேயே நின்றும். ஆனா சந்திரன்ல வளிமண்டலம் இல்ல அப்படின்றதுனால இப்படியான அதிர்வுகளால ஏற்படுற அசைவுகள் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும் அப்படின்றது இவங்களோட கருத்து. இரண்டாவது விஷயம், நிலவுல தரையிறங்கினதா அமெரிக்கா வெளியிட்ட எந்த புகைப்படத்திலையும் நட்சத்திரங்கள் காணப்படல. இது மூலமா இந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்டூடியோல செட்டு போட்டு தான் எடுத்தாங்க அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களோட குற்றச்சாட்டு. இதற்கு அந்த நாசாவோட பதில் என்ன அப்படின்னா, இந்த புகைப்படங்கள் எல்லாமே பகல் பொழுதுல எடுக்கப்பட்டது. இருந்தாலும் நிலாவுல வளிமண்டலம் இல்ல அப்படின்ற காரணத்தினால சூரிய ஒளிய நிலானால பிரதிபலிக்க மட்டுமே முடியுமே தவிர அதை நம்மளோட கண்ணால பார்க்க முடியாது. அதே நேரத்துல இந்த சூரிய ஒளியோட வெளிச்சம் இந்த நட்சத்திரங்களோட வெளிச்சத்தை விட அதிகமா இருந்ததுனால அந்த நட்சத்திரங்களை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு தங்களோட விளக்கத்தை கொடுத்தாங்க. மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தங்களோட மார்பு பகுதியில பொருத்திட்டு போன கேமராக்களை வச்சு எப்படி இவ்வளவு சரியான புகைப்படங்களை எடுக்க முடிந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நாசாவோட பதில் என்ன அப்படின்னா, எல்லா புகைப்படங்களும் சரியான புகைப்படங்கள் இல்ல, பல மங்கலான புகைப்படங்களும் எங்கள்கிட்ட இருக்கு, அதுலயே அழகான புகைப்படங்களை மட்டும்தான் நாங்க வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு தங்களோட பதில தெரிவிக்கிறாங்க. நான்காவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சில புகைப்படங்கள்ல உள்ள நிழல்கள் ஒவ்வொன்றும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையானதாக இல்லாமல் இருக்கு. அந்த புகைப்படங்கள்ல உள்ள எல்லா விஷயங்களும் சூரிய ஒளியை சார்ந்துதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிழல்கள் எல்லாமே இணை இல்லாம இருக்கிறது அவங்க இந்த புகைப்படங்களை ஸ்பாட்லைட் வச்சாங்களா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறதா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு நாசாவோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு முப்பரிமாண தளத்துல 2 இணையான கோடுகளை போட்டுட்டு அதை இருபரிமாண புகைப்படமா மாற்றி பார்க்கும்போது அந்த 2 கோடுகளும் ஒன்னோட ஒண்ணு இணைந்த மாதிரியான காட்சிகள் வெளிப்படும். இந்த நிகழ்வு தான் இந்த நிழல்கள் விஷயத்திலையும் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்படி தன்மேல சுமத்தின அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அமெரிக்கா தன்னோட விளக்கத்தை கொடுத்தாலும் உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்கா நிலவுக்கு போயிட்டு வந்த விஷயத்தை நம்புறதுக்கு தயாரா இல்ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ள இந்த காலத்திலேயே அமெரிக்கா, இந்தியா, சீனா உள்ளிட்ட பல வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் கூட நிலாவை பத்தின முழுமையான எந்த முடிவையும் எடுக்க முடியாமலும் நிலாவுக்கு ஆட்கள் அனுப்புறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தொழில்நுட்ப வளர்ச்சியே இல்லாத 1960கள்ல அமெரிக்கா எப்படி நிலவுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்கும் அப்படின்னு உலக நாடுகள் அனைத்தும் தங்களோட கேள்வியை எழுப்புறாங்க. நிலவை பத்தின முழுமையான புரிதல்கள் ஏற்பட்டா மட்டும்தான் இதற்கான உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் இந்த முரண்பட்ட கருத்துக்களுக்கு முடிவுரை கிடையாது. இதே மாதிரியான மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.